நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவட்டம் கந்தசாமி கோயிலடியெல்லாம் நிற்கிறோம். சரியா மாவட்டம் கந்தசாமி சந்தியில் இருந்து 700 மீட்டர் தூரத்தில் ஒரு 20 பேர் இப்போ காணி விற்பனைக்கு வந்துருக்குது. அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மாவட்டம் கேகேஎஸ் அந்த சந்தியில் இருந்து கிரிமலை சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிவபூமி திருக்குறள் வளாகம் புதுசாக கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அதில் இருந்து சரியா 700 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த வீதியில் சரியா ஒரு 700 மீட்டர் தூரத்தில் ரோட்டில் இருந்து 2வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதுதான் நான் சொன்ன காணி. இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதான் இந்த கீரிமலை வீதி. கீரிமலை வீதியில் உள் ரோட்டும் பார்த்தீங்கன்னா தேர் ரோட் தான். இந்த தேர் ரோட்லேருந்து 2வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியில் கிட்டத்தட்ட 250 அடிக்கு மேலே தேர் வீதி தான் முகப்பை கொண்டிருக்குது. இந்த காணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைன்னு சொல்லி கல்யாண மண்டபமோ ஹோட்டலோ கட்டுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு அமைவிடமாக இந்த காணி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கரண்ட் வயர் எல்லாம் போதும், மின்சார வசதி எல்லாம் இருக்குது. தண்ணி இவ்விடத்துல நல்ல தண்ணி தான். மாதிரி இதுக்குள்ள ஒரு பெரிய வெட்டு கிணறும் இந்த காணிக்குள்ள இருக்குது. இந்த காணிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரிமலை நகுலேஸ்வரம் 2.25 கிலோமீட்டர் தூரத்திலையும், காங்கேசந்துறை பீச் சரியா ஒரு 2.25 கிலோமீட்டர் தூரத்திலையும், பெலாலி ஏர்போர்ட் 5 கிலோமீட்டர் தூரத்திலையும், ஹாவர் 5.25 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கதான் சீமெண்ட் ஃபேக்ட்ரி, மாவட்டம் சீமெண்ட் ஃபேக்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்க்கவே சீமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியும். இதில் பெரிய இப்போ ஹாவரும் ஏர்போர்ட்டும் ஓப்பன் ஆகிற நிலைமையில் இருக்கிறபடியாக நீங்கள் பெரிய அளவிலான ஸ்டோர் போடுறதுக்கு இந்த காணி ஏற்ற அமைவிடமாக இருக்கும். என்னென்னு சொல்லிச்சுன்னா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 2வது காணி, பெரிய ரோட். அதோட அப்போ உங்களுக்கு பெரிய வாகனங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு கொஞ்சம் வேலைப்பாடு செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் நல்ல தண்ணி கிணறு, பெரிய கிணறு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த காணியின் எல்லையில பார்த்தீங்கன்னா சுற்றி வேற அறுக்கையாக்கப்பட்டிருக்குது. முள்ளு கம்பி வேலி போட்டு சுற்றி வேற அறுக்கையாக்கி இருக்கிறேன். இந்த இடத்துல காணியின் இந்த மண் வளத்தை பார்த்தீங்கன்னா செம்பட்டு மண் தான். தோட்டம் செய்யறதுக்கு மற்ற ஒரு காணி தான். இந்த காணி சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த காணி மொத்தம் 20 பிறப்பு காணி இருக்குது. இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்தீங்கன்னா பிறப்பை 14 லட்சம் தான் சொல்லினோம். இந்த காணி சம்பந்தமான நீங்க மேலதிக தகவலை போறோம்னு சொல்லிச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்றது மூலமா இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.